Taste the Daily. இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அந்நியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த தேர்தலில், அதை பேசுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம், அழைத்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டம் இது தொடர்ந்து மாவட்டந்தோறும் நடக்கும். மாவட்டந்தோறும் இந்த கூட்டம் நடக்கும். அருள்மொழி வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து அதை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்துவார். அவர் என்ன சொல்றார், நீங்களும் வரணும். சரி, வரணும்னு சொல்லிட்டார். அதனால இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஐயா, தொடர்ச்சியாக கட்சியினோட கட்டமைப்பில் எதுவும் மாற்றம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கட்சியினுடைய பொறுப்புகள் நீக்கம் இல்ல புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அது இப்பொழுதும் அது நடக்கிறதில்ல, நடக்காது. அதாவது சில பேர் நீங்கள் உங்களிலேயே சில பேர், அதாவது ஊடகங்கள், எந்த ஊடகங்களும் நான் உங்களை சொல்லலை, இங்கே வந்திருக்க சொல்லலை, ஊடகங்கள் இல்லை தீன்னு ஒன்று, தீனா நெருப்பு, அதில் வதந்தின்னு ஒரு வார்த்தையை போடுங்க. வதந்தி கடைசியில் தர முடியுது. அந்த வதந்தியை பரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி, ஆமாம் நாளைக்கு நம்ம அருள்மொழிக்கு 2 கும்பம் சொல்றது, அது எப்படி ஒரே ராத்திரியில் 2 கும்பம் முடிச்சு போச்சு அருள்மொழி? அதான் வதந்தி, அதான் வதந்தி. அந்த மாதிரி இந்த வதந்தி எல்லாம் வேண்டாம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, இது ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னால் எல்லாரையும் கூட்டி பேசி அறிவிக்கணும். நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கு மிக்க நன்றி. Taste the Daily.